ஹலோ கைஸ், வெல்கம் டு 11 கிராம் ஸ்டோரிஸ். நான் உங்க ஸ்டோரி டெல்லர். 11 கிராம் ஸ்டோரிஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த 11 கிராம் ஸ்டோரிஸ்ல சம் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸும் இருக்கும், அவங்கள பத்தியான ஸ்டோரிஸ் தான் இந்த 11 கிராம் ஸ்டோரிஸ். இந்த 11 கிராம் ஸ்டோரிஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர் சைல்ட் கிளாரா ஃப்ரம் வெதர்வேர்ல்ட். யார் இந்த கிளாரா? கிளாராக்கு இருக்கிற சூப்பர் பவர்ஸ் என்ன, வெதர்வேர்ல்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் கிளீனா டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி எபிசோடா வீக்லி எவ்ரி டியூஸ்டே ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எபிசோட் 1 பத்தி பார்க்கலாம். முதல்ல வெதர்வேர்ல்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வெதர்வேர்ல்ட் அப்படின்றது ஒரு சபிக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கதையும் இருக்கு, ஆனா அது இப்ப நமக்கு தேவையில்லை. ஆனாலும் அந்த வெதர்வேர்ல்ட் அப்படின்ற ஒரு நகரத்துல இன்னும் அங்க சில மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. 1963 வெதர்வேர்ல்ட் ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு ஈவினிங் மழை பயங்கரமா பெய்யுது, இடியோட சேர்த்து. அங்க ஒரு பெண்மணி பிரசவ வலியால துடியா துடிச்சிட்டு. அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த டாக்டர் ஒருத்தர் புஷ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த பெண்மணியோ அலறிட்டே, என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீங்க, புஷ் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாரு. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நம்பிக்கை கொடுத்தாலும் அந்த பெண்மணியோ ஒரு மாதிரி வலியில துடிக்கிறாங்க. கடைசியா குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த ரூம் அமைதியாகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தை பிறந்துருச்சு, ஆனா அந்த குழந்தை அழுவல. ஆமா, அந்த குழந்தையோட உடம்புல மூச்சு இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சியான டாக்டர்ஸ் அந்த பெண்மணி கிட்ட சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால உங்க குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படின்னு. அதுக்கு அந்த பெண்மணியும் அலறுறாங்க, ரொம்ப துடியா துடிக்கிறாங்க, கடவுளை வேண்டுறாங்க. கடவுளே, தயவு செஞ்சு என்னுடைய குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழுகுறாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த மேகம் திடீர்னு அந்த மேகத்துல இருந்து இடி ரொம்ப தீவிரமா அந்த ஹாஸ்பிட்டல் மேல படுது. அங்க இருந்த நர்ஸ் எல்லாமே அலறுறாங்க, ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல வெயில. ஏன்னா அவ்வளவு இடி, அந்த இடி நேரா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து படுது. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அது ரொம்ப அன்நேச்சுரலா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த பெண்மணியோ, கடவுளே நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேட்கதா இல்லையா உங்களுக்கு, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கத்துறாங்க, கதறுறாங்க. அப்போ அங்க ஒரு மிராக்கல் நடக்குது. அங்க இடிச்ச இடியில ஒரு இடி நேரா அந்த ஹாஸ்பிட்டல்ல பட்டு அந்த குழந்தைக்கு உயிர் வருது. அவங்க உயிர் தெழுறாங்க. அந்த குழந்தை அழுவவும் ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற டாக்டர்ஸ், இம்பாசிபிள், அவளுக்கு எப்படி உயிர் வந்தது, அவ மூச்சே இல்லாம இருந்தா எப்படி ஒரு இடிப்பட்டு அவளுக்கு மூச்சு வந்தது, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ரொம்ப அன்நேச்சுரலான ஒரு விஷயம், இவ குழந்தை இல்ல, ஷீ இஸ் அ வண்டர் அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க. அந்த பெண்மணிக்கோ தான் குழந்தை உயிர் தெழுந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு சொல்றாங்க. இதோட எபிசோட் 1 முடியுது. அடுத்த எபிசோட் பாக்குறதுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த எபிசோட் உங்களால பார்க்க முடியும். பை கைஸ், தேங்க்யூ.